இலங்கையை தாயகமாக கொண்ட ரேப்பர் வேடன் பத்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு புரட்சிகரமான ரேப்பர் மாதங்கி அருட்பிரகாசம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியா என்று அழைக்கப்படும் இவங்க இலங்கையில பிறக்குறாங்க. சிறு வயதில் போரால் பாதிக்கப்பட்டதுனால ஒரு அகதியா லண்டன்ல ஒரு கவுன்சில் பிளாட்ல தங்குறாங்க. பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்ல, பினான்சியல் சப்போர்ட்டும் இல்ல. ஆனா எப்படியாவது உழைச்சி முன்னேறணும்னு கனவுகள் இருந்துச்சு. மியா முதலா கிராபிக் ஆர்டிஸ்டாகவும் வீடியோ டைரக்டராகவும் தான் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களோட இசை கெரியரே 2000ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 2005ல கேலங், 2007ல பேப்பர் பிளேன்ஸ், 2008ல ஸ்லம்டங் மில்லியனர் பாட்டு ஒரே நாளில் உலகம் முழுக்க ஹிட் ஆச்சு. அந்த பாடல்ல ஒரு ஆழமான விஷயத்தையும் சொல்லிருப்பாங்க. அது என்னன்னா, நீ என்னை புரியாம விட்டா கூட நான் உன்னால புறக்கணிக்கப்பட மாட்டேன். இது லிரிக்ஸ் இல்ல, அவங்களோட வலியின் வெளிப்பாடு. அவங்க சாங்ல காதலும் போராட்டமும் மோதலும் மீட்பும் சேர்ந்து இருக்கு. இதனால மியாவுக்கு கிராமி நாமினேஷன், ஆஸ்கார் நாமினேஷன் என பல விருதுகள் கிடைச்சது. ஒரு சவுத் ஏசியன் ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம். அவங்க ஆட்டிடியூட் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கணும்னு இல்ல, மெயின் ஸ்ட்ரீமே மாற்றணும்னு இருந்துச்சு. அவங்களோட விஷுவல் ஸ்டைல், போல்ட் கலர், ஸ்ட்ரீட் வியர் ஃபேஷன் அனைத்தும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஒரு புது ட்ரெண்டா உருவாக்குச்சு. இதெல்லாம் சேர்த்து மியாவை ஒரு ஆர்டினரி சிங்கரா இல்லாம ஒரு தலைமுறையோட புரட்சிகரமான குரலாக மாத்துச்சு. அவங்க டெட் டாக்ல சொன்னது, யூ டோன்ட் ஹேவ் டு பி பெர்ஃபெக்ட், யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி ட்ரூ. மியாவோட பாடல்கள்ல உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பிரியோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.